அப்படின்னு ஆரம்பிக்குது ஒரு கதை. மந்திரவாதி ஒருத்தன் இளவரசியை கொள்றதுக்காக தன்னோட மந்திரத்தை பயன்படுத்தி மாளிகையை இடிக்கிறான். மக்களும் அந்த மந்திரவாதியை பார்த்து பயப்படுறாங்க. அங்கே உதயமாகுது ஒரு நம்பிக்கை. வீரன் இளவரசிய இடிஞ்சுகிட்டு இருக்கிற மாளிகையில இருந்து பத்திரமா காப்பாத்துறான். அதோட இல்லாம தோற்கடிக்கவே முடியாத மந்திரவாதிய தன்னோட சமயோஜித புத்தியால அவனோட மந்திர கோலை உடைக்கிறான். அப்படின்னு இப்படி ஒரு காமிக்கல் ஸ்டோரி எழுதி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ சத்யா. ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு கன்னித்தீவு மாதிரியான ஒரு காமிக்கல் புக்க மாவீரன் அப்படிங்கிற பேர்ல எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதை விட, அந்த திண்ணத்தி அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர்ல வேலை பார்க்கிற ஒருத்தவர் ஹீரோவை வச்சு அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணி அதை வாங்கி தன்னோட பேர்ல அதை ரிலீஸ் பண்றாரு. ஹீரோவுக்கு அம்மாவும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க இருக்கிற இந்த இடம் தண்ணி வசதி கூட இல்லாத ஒரு சேரி. தண்ணிய அந்த வழியில வழக்கமா நின்னுகிட்டு இருக்க ஒரு ட்ரெயின்ல போய் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோட அம்மா ரொம்ப நேர்மையானவங்கன்னு வச்சுக்கலாம். தப்பா இருந்தா உடனே தட்டி கேட்பாங்க. ஏன்னா ஹீரோட அப்பா மக்களுக்காக போராடுற ஒரு போராளியா இருந்திருக்காரு. ஹீரோட தங்கச்சி அண்ணனுக்கு ரொம்பவே சப்போர்ட். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்தாங்குழி அப்படின்னு சொல்றதை விட தன்னோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கறதான் அவரோட ஒரே கவலை. ஹீரோட அப்பா போராடியே சத்த மனுஷன். ஆனா ஹீரோ அவருக்கு நேர்மாறு. ஹீரோவும் ஒரு நாள் மாவீரன் ஸ்டோரிய தினத்தில வேலை பார்க்கறவங்க கிட்ட கொடுத்துட்டு, இங்க எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோனை பாக்குறாரு. அவங்க வச்சிருந்த நியூஸ் பேப்பர்ல மாவீரன் காமிக்கல் ஸ்டோரி புக்க பார்த்துட்டு, இது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னவரு அடுத்து வரப்போற கதையையும் எடுத்து காட்டுறாரு. அடுத்த செகண்டே உளறிட்டுமோ எங்க உண்மை தெரிஞ்சு போயிடுமா அப்படின்னு வேகமா எஸ் ஆயிடுறாரு. அடுத்து ஹீரோட சேரியில மிகப்பெரிய பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. அந்த சேரி இருக்கிற இடம் மாநகராட்சிக்கு சொந்தம் அப்படிங்கறதால அந்த இடத்தை காலி பண்ண சொல்லியும் பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடை கட்டி வச்சிருக்காங்க. அங்கே போய் நம்மள தங்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த ஊர்ல ஒரு ஆளு எல்லாருக்கிட்டுமே சொல்லி அந்த வீட்டை காலி பண்ண செய்யறாரு. எல்லாருமே ஒத்துக்கிட்டு காலி பண்ணாலும் பல வருஷமா அதே வீட்டுல வாழ்ந்ததால ஹீரோவோட அம்மா காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ தான் பிரச்சனையே வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஆளாச்சே. கட்சிக்காரங்க பேச்ச மீறி இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி எப்படின்னு பேசி தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அதனால ஊர் மக்களோட தங்க பல வருஷமா இருந்த அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவங்க போகும்போது அவங்களோட வீட்டை எடுத்து தரமட்டமாக்கிறாங்க. அப்படியே மக்கள் மாளிகை அப்படிங்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு வந்தவங்க அந்த பெரிய பில்டிங்ல பார்த்து மயங்கறாங்க. அந்த அளவுக்கு அழகா பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கதான் அழகா இருக்கு. ஆனா இனிமே நடக்க போற பிரச்சனை ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்தை அவங்க விட்டுட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோட அபார்ட்மெண்ட் ரூம் 10வது ஃப்ளோர்ல இருக்கு. அந்த ரூமுக்கு எதிர்த்தாப்புல அந்த பில்டிங்க கட்டின இன்ஜினியரும் அந்த கட்சிக்காரங்களும் சில அடியாட்களும் தங்கி இருக்காங்க. அந்த இன்ஜினியர் ஹீரோட அபார்ட்மெண்ட் ரூம்ல இருக்கிற பாத்ரூமை வந்து யூஸ் பண்ணிட்டு போறான். அதை பார்த்து ஹீரோட குடும்பமே கடுப்பாக்குறாங்க. அப்படி எல்லாத்தையுமே சுத்தி பார்க்க அவங்களுக்கு வீடு ரொம்பவே பிடிச்சு போகுது. பிடிக்கல அப்படின்னாலும் வேற வழி இல்ல, இங்கதான் தங்கி ஆகணும், போக வேற இடம் இல்ல. அந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததால சாமி கெடுக்கிற திருவிழா மாதிரி கிரகப்பிரவேசத்தையே சூப்பரா கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு வரப்போற அபாயம் தெரியாம ஒரு பக்கம் நேரம் ஆக ஆக ஹீரோட அம்மாவுக்கு அந்த அபார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனா அடுத்த நாளே திடீர்னு சீலிங்ல இருந்து சிமெண்ட் உதிர்ந்து விழுகுறது, பாத்திரம் முழாக்க லைட்டா இழுத்தாலே உடஞ்சு போறது, ஆணி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டாரா விரிசல் விடுறது அப்படின்னு எல்லாமே நடக்க ஆரம்பிக்க ஹீரோவும் பிரச்சனை பண்ண வேணாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம ஹீரோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஒட்டுமொத்த அபார்ட்மெண்டே அங்கேதான் நிக்குது. அது உடஞ்சிருச்சு, இதுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன லட்சணத்தையா கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு இன்ஜினியர் பிடிச்சி லாபிக்கிட்டு இருக்க அவரோ பிடிக்கலனா கிளம்புகையா அப்படின்னு அசால்ட்டா பேசுறாரு. வாக்குவாதம் அதிகமாகவும் இவங்களை அங்க பேசி கூட்டிட்டு வந்தாருல அவரு, நான் நேரா மாவட்டத்துக்கு போன் பண்ணி பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த ஏரியா மாவட்டத்துக்கு கால் பண்றாரு. அங்கே ஒரு அமைச்சர் சிஎம்ஓ எப்ப பார்த்தாலும் கமிஷன் எடுத்துட்டு மீதி காசுல கட்டினா எப்படியா வழங்கும் அப்படின்னு கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வரப்போகுது, இனி ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்றாரு. இங்க மாவட்டத்துக்கு கால் பண்ணவர்கிட்ட அமைச்சரோட ஆளும் எல்லாத்தையுமே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிந்திகரங்களா போட்டு வேலை செய், அப்படியே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. கால் பண்ணவரோ எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, யாருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அதை கேட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைட்டுக்கு எங்க பார்த்தாலும் கிந்திகரங்களா வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோகி பாபுவும் ஹிந்திக்காரங்க மாதிரியே நடிச்சு ஹிந்தில என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அக்ரிமெண்ட் ஒண்ணு கொடுக்கறாங்க. அதுலயும் சைனை போட்டுட்டு வேலைக்கு சேர்ந்துறாரு. ஆனா பில்டிங்ல போயிட்டு சுகத்தா தொட்டா உடையுது, கம்பியை தொட்டா புடுங்குது. ஆக மொத்தத்துல 4 செங்கல் கொஞ்சம் சிமெண்ட் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு பில்டிங்னு சொல்லி ஏமாத்துறீங்கடா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தாலும் அக்ரிமெண்ட் சைன் போட்டதால அங்கிருந்து அவரால் போக முடியல. அடுத்து வேற வழி இல்லாம கடுப்புல காமெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரூமா சிமெண்ட் வச்சு ஒட்டு போட ஆரம்பிக்கிறாரு யோகி பாபு. அடுத்த சீன்ல ஹீரோவை எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. தெரியாதனமா பஸ்ல வந்த ஹீரோயின் கிட்ட அந்த மாவீரன் காமிக்க தான் தான் எழுதினேன் அப்படின்னு உண்மையை உளறி கொட்டிருப்பார்ல, அங்கதான் ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. ஹீரோயின் வேற யாரும் இல்ல, அந்த தெனத்தி பத்திரிகையோட எடிட்டர். ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்தால அடிச்சு பத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வேலையை கொடுத்துறாங்க. ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹீரோக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்தாலும் முறைக்கிறத பார்க்க முடியாம அவர் கண்ணுல படாம ஓடிடுறாரு. இப்ப அந்த கதை ஹீரோட பேர்ல வரதால அவங்க குடும்பத்துக்கு செம்ம சந்தோஷம். எல்லாருக்கிட்டுமே சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஹீரோட அம்மா. அப்படி ஹீரோனையும் தன்னோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஹீரோ. ஒரு பக்கம் யோகியும் ஒட்டு போட்டுக்கிட்டே இருக்காப்ல. அதே மாதிரி மாவீரன் ஸ்டோரியும் ரொம்ப பழசா இருக்கிறதுனால ஹீரோனும் புதுசா ஒரு ஸ்டோரி பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படி எப்படின்னு யோசிச்சு
வச்சு தான் தங்கியிருக்கிற அந்த அபார்ட்மெண்டோட அவல நிலைய மாவீரன் தட்டி கேட்கிற மாதிரி ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. அது நல்ல வரவேற்பும் பெறுது. உண்மையிலே தட்டி கேட்க தைரியம் இல்லாத ஹீரோ கதையில அதை வெளிப்படுத்துறாரு. அப்படி தட்டி கேட்கிற அம்மாவை அசிங்கப்படுத்துறாங்க. அத கூட ஒரு பையனை தட்டி கேட்காம அவசரப்படாதமா அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு அத மாவீரன் தட்டி கேட்கிற மாதிரி எழுதவும் நேர்ல தட்டி கேட்க துப்பில்ல அப்படின்னு காரி துப்புறாங்க. அது எல்லாத்தையுமே தொடச்சு போட்டுட்டு ஹீரோவும் கதை எழுதுறதுலயே முனைப்ப காட்டுறாரு. அப்படியே கதைக்குள்ள ஹீரோனு வராங்க. கதையை வச்சு ஹீரோ கிட்ட ப்ரொபோஸும் பண்றாரு. வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி கதை மூலமாவே கூப்பிடுறாரு. ஹீரோனுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கிறதால பொண்ணு அவங்க வீட்டுக்கு வராங்க. அன்னைக்குதான் மிகப்பெரிய பிரச்சனையே நடக்க போகுதுன்னு தெரியாம கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோ தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு இதைத்தான் தன்னோட ஸ்டோரிக்கு ஹீரோ கண்டென்டா யூஸ் பண்றாரு அப்படின்னு தட்டி கேட்காம கண்டென்டாவை யூஸ் பண்ற அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோவும் என்னோட அப்பா மாதிரி நான் இருக்க விரும்பல, எனக்கு என்னோட அம்மாவும் தங்கச்சியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அவரோட நியாயத்தை சொல்றாரு. ஆனா அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. தொட்டில தூங்கப்பட்டிருந்த ஒரு குழந்தை சுவத்தோட சிமெண்ட் உடைஞ்சு அந்த கல்லு அந்த குழந்தை மேல விழுந்து சரியான அடி. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதால உயிருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நாளைக்கே பெருசா ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அங்க தங்கியிருந்தவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க கிட்டையும் அந்த இன்ஜினியர் கிட்டையும் பிரச்சனை பண்றாங்க. போராட்டமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனுங்களோ இங்க இருந்து போகணும்னா போங்க, உங்களுக்கு வேற இடமே இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தங்கணும்னா தங்கிக்கிங்க அப்படின்னு தனாவட்ட பேச அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த ஹீரோயினும் நியாயம் கேட்டு நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல வர பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாளா அப்படின்னு இது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லவும் ஹீரோனு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே அந்த போராட்டமும் ஒண்ணும் இல்லாம மண்ணா போயிருது. நம்மளால தட்டி கேட்க முடியலையா அப்படிங்கிற சோகத்தோட ஹீரோவும் போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தவன் ஹீரோவை பிடிச்சி மிரட்டி என்னோட வேலையும் புடிங்கி என்னையும் அசிங்கப்படுத்திடல, நாளையில இருந்து அந்த காமிக்ஸ் உன்னோட பேர்ல வெளியாச்சு உன்னோட கையை விட்டிடுவேண்டா அப்படின்னு மிரட்டவும் ஹீரோவும் வேலையை விட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த காமிக் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் எழுதுறாரு. அதுல மாவீரன் மக்களை காப்பாத்திட்டு இறந்து போன மாதிரி எழுதி முடிச்சு விடுறாரு. ஹீரோ திடீர்னு இப்படி பண்ணவும் ஹீரோன் செம கோவத்துல இருக்காங்க. இது இங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்க இன்ஜினியரும் போதையில ஹீரோட தங்கச்சி குளிக்கும் போதே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு அங்கே வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். அதை தட்டிக்கிட்ட ஹீரோட அம்மாவே அடிச்சிருக்கான். இது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது இவன் என்ன நடந்தாலும் தட்டி கேட்கவே மாட்டான், இவன்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, அதையும் கதையா தான் எழுதுவான் அப்படின்னு ஹீரோட அம்மாவும் அவன் மேல கோவமா இருக்காங்க. தன்னோட தங்கச்சி இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற கோவத்தோட அவன் அடிக்க போனாலும் ஹீரோவும் அடி வாங்கிக்கிட்டு தான் வலியோட வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்டுல ஹீரோட அம்மாவோ இவள ஒரு பிள்ளையாடி, அவளோட அப்பாவுக்கு இருக்கிற தைரியம் கூட கொஞ்சம் கூட இவன்ட்ட இல்ல, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவன் நாண்டுகிட்டு செத்து போலாம் அப்படின்னு தன்னோட அம்மாவே சொல்லவும் ஹீரோவும் மனசு உடைஞ்சு போய் மாடிக்கு போறாரு. ஹீரோட அம்மாவும் இந்த காமிக் ஸ்டோரியை எழுதிதான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு அதை போட்டு எரிக்கிறாங்க. தன்னோட காமிக்கல தான் எழுதுற மாவீரன் வீரத்தோட இருக்கும்போது தன்னாலேயே வீரத்தோட இருக்க முடியல அப்படின்னு மனசு நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கும் போது ஹீரோட தங்கச்சி கால் பண்ணவும் ஹீரோவும் மனசு மாறிடுறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அந்த சுவர் உடைஞ்சு கால் தவறி கீழே விழுந்தவருக்கு சரியான அடி. மாடியில வேலை பார்க்கறதுக்காக கட்டி வச்சிருந்த சாரத்துல தலையில பழத்த காயத்தோட கிடக்குறாரு. ஹீரோட அம்மா எரிச்ச அந்த காமிக்கல வீரமே ஜெயம் அப்படின்னு ஹீரோ எழுதி வச்சிருந்த அந்த துண்டு பேப்பர் மட்டும் ஹீரோட கண்ணத்துல வந்து விழுகுது. அடுத்த செகண்டே மேல இருந்து ஒரு மலை துளி அந்த துண்டு பேப்பர்ல விழுந்து அந்த மலை துளி ஹீரோட காதுக்குள்ள போகுது. இங்கதான் ஒரு குரல், விஜய் சேதுபதியோட குரல், வீரமே ஜெயம் அப்படின்னு கேக்குது. அதாவது இத்தனை நாளா ஹீரோ மாவீரனை வச்சு கதை எழுதிட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோவா மாவீரனா ஒரு குரல் அவருக்குள்ள இருந்துகிட்டு கதை எழுத போகுது. ஹீரோ ஒரு கோலை, அவர் ஒரு வீரனான கதையை தான் அந்த குரல் சொல்ல போகுது. ஹீரோ அடிபட்டு கிடக்க அந்த பக்கமா வந்த யோகி பாபுவும் ஹீரோவை பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனா டாக்டர்ஸும் ஹீரோ சீரியஸா இருக்கிறத சொல்ல அம்மாவும் தங்கச்சியும் சோகத்துல அழுது கத்துறாங்க. டாக்டர்ஸும் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோ கடைசியா இறந்து போன மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்துல அந்த குரலும் அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லுது. இப்ப கோலை இறந்து வீரனா உயிர் தெழுந்தான் அப்படின்னு அந்த குரல் சொன்ன அடுத்த செகண்டே ஹீரோவும் டக்குன்னு முழிக்கிறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம மிரட்சியில இருக்காரு. ஹீரோவுக்கு காதுக்குள்ள கொயின்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அடுத்து ஹீரோவை செக் பண்ண டாக்டர்ஸும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி உயிர் பழச்சா அப்படிங்கிற ஆச்சரியத்தோட போறாரு டாக்டர். அடுத்த சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட மண்டைக்குள்ள அந்த குரல் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோவும் அதோட அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா அந்த குரல் அவங்களுக்கு கேட்க மாட்டேது, தனக்கு மட்டும் தான் கேக்குது அப்படின்னு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது. அவரும் குரல் கேக்குது அப்படின்னு மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி மேல பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு டாக்டரா கூட்டிக்கிட்டு சுத்துறாங்க. டாக்டர்ஸும் இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு தொடர்ந்து அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்குவோம் ஹீரோனோட உதவியோட ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறாங்க. அவரும் ஹீரோவை அப்சர்வ் பண்ணிட்டு இதெல்லாம் உங்களோட கற்பனைங்க, உங்கள்ட்ட பேசுறவரு அந்த குரல்னு சொன்னீங்கல்ல அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் சொல்லும், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அந்த குரலோ ஹீரோ பில்ல மட்டும் சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த பில்ல மட்டும் சொன்னதோட மட்டும் இல்லாம ஃபேன் கலண்டு சைக்காட்ரிஸ்டோட மண்டையில விழப்போகுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்றதால என்னமோ ஏதோ அப்படின்னு ஹீரோட அம்மாவும் பயப்படுறாங்க. ஹீரோவும் அந்த குரல் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படின்னு அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வரும்போது அந்த குரலும் ஹீரோ கிட்ட உங்களுக்கு முன்னால எவன் தெரிய போறான் அப்படி சொல்ல ஹீரோவும் அதை ஹீரோ கிட்ட சொல்லி ஏதோ தப்பா நடக்க போகுது நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு ஸ்கூட்டியை ஓடிட்டு போகும்போது
ஒரு கட்சி பேனர் அவங்க மேல வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி சாவோட விளிம்பிக்கே போயிட்டு வரும்போதா ஹீரனுக்கு புரிய வருது ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு. அப்படி அந்த குரல் சொன்ன யமன் அந்த பேனர்ல இருந்த அமைச்சர் அரசியல்வாதி மிஸ்கின் தான். அப்பதான் ஹீரோவுக்கும் புரிய வருது அந்த குரல் தன்னை ஒரு மாவீரனை வச்சு தான் எழுதின கதை மாதிரியே ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு, அது எல்லாமே உண்மையில நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த குரல் சொல்ற மாவீரன் கதையில வர்ற அந்த யமன் அந்த அமைச்சர் தான் அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அத தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் சொல்றாரு. ஆனா ஹீரோவோட அம்மாவோ முனிசுவரனுக்கு கடா வெட்டினா எல்லாமே சரியா போயிடும்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனோ ஹீரோ சொல்றத நம்புறதால கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி போற ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குரலோ காதலி போறதே ரசிச்சுக்கிட்டு இருக்கும் வீரனுக்கு தெரியவில்லை மக்கள் தீர்ப்பை கொடுக்கும் முன் மாளிகையே இருக்காது அப்படின்னு சொல்றது திரும்பவும் கேட்கவும் அதனால மறுபடியும் கடுப்புல சாக நினைக்கிறாரு. ஆனா இந்த கதை எங்க தொடங்கியதோ அங்கதான் முடியும் அப்படின்னு அந்த குரலும் கேட்க அந்த இடத்துக்கு போய் தலையை முட்டி முட்டி பாக்குறாப்ல சுவர் தான் உடையது ஒண்ணும் நடக்க மாட்டுது. அதை பார்த்த யோகி பாவும் இப்பதான் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே ஓட்டு போட்டேன் மறுபடியுமா அப்படின்னு கடுப்புல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் யோகியும் போதைய போட்டு எனக்கும் உன்ன மாதிரி ஒரு குரல் கேட்கப்பா சரியான டைம் வந்த உடனே சரக்கடி சரக்கடி அப்படின்னு சொல்லும்பா அப்படின்னு சொல்லிட்டு போதையில இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்ததுக்காக அந்த அமைச்சரை கழுவி கழுவி ஊத்துறாரு. அப்பாடா நமக்கு கேட்கிற மாதிரி அண்ணனுக்கும் கேட்கறது போல அப்படின்னு கொஞ்சம் அமைதியான பயப்புள்ள. அடுத்த நாள் தான் பிரளயமே நடக்க போகுது அப்படின்னு தெரியாம அங்க நின்னுகிட்டு இருக்க அங்கதான் அமைச்சர் மிஸ்கனும் அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்ததை பத்தி பெருமையை பேசி அதை வச்சு ஓட்டரிசல் பண்றதுக்காக அங்க ஒரு மீட்டிங் போட போறாரு. அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது வீரனோட கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறான் யமன் அப்படின்னு அந்த குரலும் சொல்ல அதே மாதிரி அமைச்சர் மிஸ்கனும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து தன்னோட அரசியல் பேச்சுக்களை பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா சொல்ல சொல்ல நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை கொஞ்சம் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க ஒன்று நான் ஓட்ட கட்டிடத்தை கட்டி கொடுத்துட்டு அமைச்சரும் மக்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வீரன் யமனை நேருக்கு நேர் பார்த்தான். யமனோட முகத்திரிய கிழித்தான் முகத்தில் செருப்பை எரிந்தான் அப்படின்னு அந்த குரலும் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோவும் எதிர்ச்சியா பின்னாடி போக போஸ்டர்ல இருந்த பசையால அமைச்சரோட முகம் இருக்கிற அந்த போஸ்டர் ஹீரோட செருப்புல ஒட்ட அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அது அமைச்சரோட போட்டாவை ஹீரோ அடிக்கிற மாதிரியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறேன். இந்த கட்டிடத்துல ஒரு குறை இருந்தாலும் என்ன செருப்பால எரிங்க அப்படின்னு அமைச்சர் சொல்ல பதறி போன ஹீரோவும் செருப்பை பிக்கும் போது அந்த செருப்பு உருவிப்பி அமைச்சர் மேலேயே பட்டுறது. அவ்வளவுதான் விஷயம் பெருசாயிடுச்சு. அமைச்சர் மிஸ்கினோ ஹீரோவை கோப வரியோட பாத்துக்கிட்டே அங்கிருந்து போறாரு. நான் இதை பண்ணலீங்க அப்படின்னு என்னதான் ஹீரோ சொன்னாலும் அந்த அபார்ட்மெண்ட கட்டினது சரியில்லை அதனாலதான் அந்த பைப்புல அமைச்சர் மேலேயே செருப்பு அடிச்சிட்டாண்டோ அப்படின்னு நியூஸும் பரவுது. ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஹீரோவை இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம அந்த ஏரியா கட்சிக்காரங்கிட்ட கூட்டிட்டு போய் விடுறாங்க. ஹீரோவும் இது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சி கொஞ்ச நாள் எனக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கனே அந்த குரல் தான் அமைச்சர் எனக்கு யமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்ல யோகி பாபு கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தன் பாத்துருப்பான். அந்த குரல இவன் தாண்டா அப்படின்னு யோகி பாபுவை பிடிச்சு உட்கார வச்சு பொழக்கிறாங்க. அந்த சீனே செம்ம காமெடியா போகுது. அந்த கட்சிக்காரனும் அமைச்சருக்கு போன போட்டு பையன் தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு கதறானே சின்ன பையன் அப்படின்னு சொல்ல அவனை இங்க தூக்கிட்டு வா அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ஆனா அமைச்சருக்கே புத்திமதி சொல்ற அவரோட அசிஸ்டன்டும் இது எலெக்ஷன் டைம் இந்த டைம்ல எதுவும் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை அடுத்த நாள் ஹீரோட வீட்டுக்கு வர வச்சு அங்க ஹீரோ அமைச்சரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு பிளான பண்றாங்க. அப்படி மட்டும் நடக்கல உன்னதாண்டா மிதிப்பேன் அப்படின்னு யோகி பாபுவையும் மிரட்டி அனுப்பி விடுறாங்க. அமைச்சரையே செருப்பால் அடிச்ச விஷயம் ஹீரோட அம்மாவுக்கும் தெரிய வர என்னோட பையனை டம்மின்னு நினைச்சேன் இப்படி மம்மியை பெருமைப்படுத்திட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அமைச்சர் என்ன பண்ண போறாரோ அப்படிங்கறத நினைச்சாலே ஹீரோக்கு பீடி கிளம்புது. ஹீரோனோ மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. மேல இருந்து எதையாவது பேசி வம்பள மாட்டி விட்டுறாதீங்க சார் ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு அந்த குரல் கட்ட ஹீரோவும் கெஞ்சி கேக்குறாரு. ஒரு பதிலும் வர மாட்டுது. அடுத்த நாள் அமைச்சர் மீடியா கிடியா எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து உன்னோட ஒத்த சிறப்பு கொடுக்கத்தாப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தன்னோட காலை விட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சும் அவனை சிறப்பு எடுக்க வைக்கிற மாதிரி குனிய வச்சு மிரட்டுறாரு. அப்ப டக்குன்னு வீரன் கடும் கோபம் கொண்டான் அப்படின்னு அந்த குரலும் கேட்கவும் ஹீரோவும் பயந்து எந்திரிக்கிறோம்னு அமைச்சரோட நெஞ்சில இடிச்சிடறாரு. அடுத்த செகண்ட் அந்த குரலும் அவங்களுக்கு தெரியவில்லை யமன் நெஞ்சை பிடித்து கூட சரிய போகிறார் என்று அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அமைச்சருக்கு நெஞ்சு வலி வரப்போகுது அப்படின்னு பீதியாகி அவங்களையும் பீதியாக்குறாரு ஹீரோ. அவன் சொன்னா நடந்துரு சார் அப்படின்னு குரல் சொல்ற மாதிரி அமைச்சருக்கு வேர்க்க ஆரம்பிக்க வேகமா போய் ஃபேனை போட்டா அது ஓட மாட்டுது. அதனால வேக வேகமா வந்து ஜன்னலை திறந்து காத்து வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா லாக்கு உடைஞ்சு போகுது. லேட்டாக அமைச்சருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல ஜன்னல் கதவு வேகமா தள்ள மொத்தமா ஜன்னலே உடைஞ்சு கீழே விழுந்து அமைச்சரோட கார்லயே போய் சுருகிக்குது. இதை பார்த்த அமைச்சரோ ஜல்லி ஜல்லியா உடச்சிட்டானே இப்ப வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுமே அப்படின்னு உண்மையிலே அமைச்சருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நாம ஒரு பக்கம் வண்டி எதிர்ப்போனா அது ஒரு பக்கம் போகுதே அப்படின்னு முழிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு ஹீரோ. அப்படியே அமைச்சர் வீட்டுல கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்க அமைச்சரோட அசிஸ்டன்டும் ஜன்னல் உடையிற அளவுக்காட கட்டுவீங்க அப்படின்னு அந்த இன்ஜினியரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர்கிட்டயும் நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அமைச்சரும் கோபத்துல அவனை போட்டுருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோனும் அவனுக்கு உங்களை சும்மா விட மாட்டாங்க நீங்க எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீரனை கொல்ல எதிரிகள் மாளிகைக்குள்ள நுழைந்தனர் அப்படின்னு அந்த குரலும் சொல்லுது. அதே மாதிரி அமைச்சரோட ஆளுங்களும் அங்க வந்துட்டாங்க. ஹீரோவை தரன்னு அந்த இன்ஜினியரை இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துக்குள்ள போட்டு பூட்டிடுறான். ஹீரோட அம்மாவும் தங்கச்சி கத்தி கதறாங்க. ஹீரோவும் கதை சொல்றதை நிப்பாட்டியா நீ சொல்றபடி
நடந்தா என்னை அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு மேல பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த குரலும் ஹீரோ அடி வாங்க போற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி அந்த இன்ஜினியர் ஹீரோ அடிச்சு பொழக்கிறான். டக்குன்னு அந்த குரல் ஹீரோ திருப்பி அடிக்கிற மாதிரி சொல்லுது. ஹீரோவும் அதே மாதிரி செய்யறாரு. அந்த குரல் நடக்க போறத முன்னாடியே சொல்ல அதேபடியே ஹீரோவும் தன்னை காப்பாத்திக்க திரும்ப அடிக்க ஆரம்பிக்க அது ஒரு செம்ம ஃபைட் சீனா மாறுது. என்ன திருப்பி அடிக்கிறான் அப்படின்னு அம்மாவும் தங்கச்சி ஆச்சரியமா பாக்குறாங்க. அடி என்னவோ கணின் கணின் தான் விழுகுது. ஹீரோவும் ஒவ்வொரு செகண்டுமே பயந்துகிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பல பேரோட நடந்த அந்த சண்டை இன்ஜினியர் போட்டு பிறந்த உடனே முடிஞ்சு போகுது. இது அமைச்சரை இன்னும் கோவமாக்குது. நானா பண்றேன் எல்லாத்தையுமே மேல இருக்கலாம் பண்றாங்க ஐயா அப்படி மாதிரிதான் இருக்கு ஹீரோட நிலைமை. அந்த குரலோ வீரன் மக்களுக்காக தன்னோட உயிரை கொடுக்க தயாரானான் அப்படின்னு சொன்ன உடனே என்னது உயிரை கொடுக்கணுமா அப்படின்னு ஹீரோவும் முழிச்சுக்கிட்டே மேல பாக்குறாரு. அடுத்து ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் கட்சியாளர்களும் அமைச்சரோட அடியாளர்களும் மிரள்றாங்க. இது ஒரு பக்கம் நடக்க ஹீரோட அம்மாவோ ஒருபடி மேல போய் என்னோட பையன் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே தட்டி கேட்பான் அப்படின்னு கூட்டத்தை கூட்டி அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஎம்ஓ அமைச்சரை லெப்டுக்கா ரைட்டுக்கா வாங்குறாரு. அமைச்சரோட அசிஸ்டன்டும் தலைவரே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அமைச்சர் கூட்டிட்டு வரும்போது அமைச்சரும் மீடியா கிட்ட கோவத்தை கொட்டுறாரு. தான் அமைதியா இருக்க சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கவும் கோவமான அசிஸ்டன்டும் அமைச்சரை அசிங்கமா திட்டி முட்டாப்பைய முட்டாப்பைய அப்படின்னு அடிக்கிறாரு. 22 வருஷமா கல்யாணம் கூட பண்ணிக்காம உன் கூட இருக்கேன், இனிமே என்னால முடியாதுடா சாமி நீயே பாத்துக்க அப்படின்னு கிளம்ப பாக்க அப்புறம் தான் தெரியுது அந்த அசிஸ்டன்ட் அமைச்சரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அமைச்சரும் வழக்கம் போல என்ன நண்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஆளை சாந்தப்படுத்திடுறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் குடும்பத்தோட எங்கயாவது எஸ் ஆயிடலாம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருந்தா ஹீரோட அம்மாவும் கும்பல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பையன் எல்லாத்தையுமே தட்டி கேட்பான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் வராம இருக்கவும் நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்னு முடிவெடுத்த உடனே அப்பா என் தலை தப்பிச்சிச்சா அப்படின்னு ஹீரோவை யோகி பாபுவே வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஹீரோவோ நார்த் இந்தியா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போனா ட்ரெயின் வராது அப்படின்னு குரல் கேட்க ட்ரெயினும் வர மாட்டுது. பஸ்ல போகலாம் அப்படின்னு போனா பஸ் ஃபுல் ஆயிடும் அப்படின்னு கேட்க அதே மாதிரி தான் நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்து வந்துகிட்டே இருக்காரு. வீரன் இப்ப திரும்ப மாளிகைக்கு போக முடிவு எடுத்துறான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கடுப்பாகும் போது ஒரு லாரி வருது. லாரியில ஏறியாவது போயிடலாம் அப்படின்னு நம்பி ஹீரோவும் அதுல ஏற அது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த லாரி தான் போல. அந்த லாரி ஹீரோவை அபார்ட்மெண்ட்லயே வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து அமைச்சரோட அசிஸ்டன்டோ ஹீரோ கிட்ட சமாதானம் பேசலாம் அப்படின்னு வராரு. அமைச்சர் உன்னை மன்னிச்சிட்டாரு, உனக்காக ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் தரோம் அங்க போயிடுங்க அப்படின்னு பேசி சைன் போட சொல்ல இங்க இருந்து போன பிரச்சனை முடிஞ்சிரு அப்படின்னு தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் தடுப்பாங்க அப்படின்னு அவங்கள ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு சைன் போட போகும்போது குரலும் நடக்க போறத சொல்லிக்கிட்டே இருக்க உடஞ்ச ஜன்னல் வழியா காத்தடிச்சு பத்திரம் பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை பிடிக்க அல்லாடுறாரு. கடைசியில பாத்ரூம்குள்ள போயிட்டு சைனை போட்ட அடுத்த செகண்ட் மேல இருந்து தண்ணி லீக் ஆகி அதுல ஒரு சொட்டு சைன் போட்ட இடத்துல விழுந்துடுது. அதனால அந்த சைனும் அழிஞ்சு போயிடுது. எல்லாத்துக்குமே காரணம் நீந்தாயா அப்படின்னு குரலை பிடிச்சு திட்டிட்டு கோவத்துல பத்திரத்தை ஹீரோவை கிழிக்கிறத அசிஸ்டன்ட் பாத்துறாரு. அவ்வளவுதான் மறுபடியும் தேடி தெருவுக்கு வந்துடுச்சு. ஆனா ஹீரோவும் கிஞ்சி கூத்தாடி எப்படியாவது இது எல்லாத்தையுமே சரி பண்ண கடைசியா ஒரு சான்ஸ் கேட்டு வாங்குறாரு. அவங்க எல்லாருமே போன உடனே சிரிக்கும் எதிரிகளுக்கு தெரியவில்லை வீரன் சாவுக்கே துணிந்தவன் என்று அப்படின்னு சொல்ல யோ நகர்ந்தா தானே நீ பேசுவ, நீ பேச எனக்கு கேட்கவே வேணாயா அப்படின்னு காதை புதிக்கிட்டு கிரவுண்ட்ல உட்கார்ந்துறாரு. ஒரு கிரெயின்ல தொங்கிக்கிட்டு இருந்த பல டன் வெயிட் இருக்கிற ஒரு கல்லு அவர் மேல விழுக போக அதுலயே அந்த குரலை கேட்டுதான் கடைசி செகண்ட்ல தப்பிக்கிறாரு. இது ஹீரோவை கொள்ள அவனுக்கு பண்ண பிளான் தான். இங்க அமைச்சர் வீட்டுல அமைச்சரும் கோவமா பேசிட்டு இருக்க அசிஸ்டன்டும் நம்ம பெப்பும் வேகலையே அப்படின்னு குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்கள பார்க்க நேரம் ஹீரோவே அவங்க வீட்டுக்கு வந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு. ஹீரோவை கைய கட்டி போட்டு ஒரு சேஃப்டியோட தான் பேசுறாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி மேல பாக்குறாப்ல. ஹீரோவும் அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க அமைச்சரும் நைசா வாள் எடுத்துக்கிட்டு வெட்ட ரெடி ஆகுறாரு. அதையும் குரல் முன்கூட்டியே சொல்ல ஹீரோவும் அதை அப்படியே சொன்ன உடனே தான் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுதான் சான்ஸ் அப்படின்னு அமைச்சர் ஹீரோவை கொல்ல முயற்சி பண்ண அது முடியல. அந்த குரல் கொடுக்கிற குரலால ஹீரோவும் செம்மையா தப்பிக்கிறாரு. கடைசியா சார் என்னை கொன்னுடாதீங்க சார் அப்படின்னு சொல்லவும் யாரடா இவனுக்கு இதெல்லாம் சொல்றது அப்படின்னு அமைச்சரும் அசிஸ்டன்டும் அப்படியே மேல பாக்குறாங்க. அடுத்து ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு அவனுக்கு அவனோட பலம் தெரியல, அதனால அவனை பயத்திலே வச்சிருக்க வர நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேப்பா அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவை ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வச்சு அந்த பில்டிங்ல எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஹீரோவும் அன்னைக்கு அம்மா திட்டினது அதனால கோலத்தனமா சாக போனது அப்ப கால் தடுக்கி கீழே விழுந்து உயிர் படைச்சதுக்கு அப்புறம் கேட்கிற அந்த குரல் அப்படின்னு அந்த குரல் சொல்லவும் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த குரல் சொல்றத ஹீரோவும் கேட்காம மாத்தி மாத்தி பேசுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவை நம்பிக்கிட்டு இருந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் அதிருப்தி ஆயிடுறாங்க. பவரை மொத்தமா கட் பண்ணி அது எல்லாத்தையுமே காரணம் ஹீரோட குடும்பம் தான், அவங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு இன்ஜினியர் ஏத்தி விட வழக்கமா கோவமா பேசுற அந்த நபரும் மத்தவங்களோட சேர்ந்துகிட்டு ஹீரோவோட வீட்டுல போய் பிரச்சனை பண்றாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் ஹீரோவை அமைச்சர் விடல. ஒரு 4 அடி அடிச்சாதான்டா என் மனசு ஆறு அப்படின்னு அந்த குரல் சொல்றதை கேட்காதப்பா அப்பதான் அவனை மன்னிப்பேன் அப்படின்னு ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குரல் சொன்னபடி தான் சாகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அமைச்சர் தன்னை மன்னிச்சாகணும் அப்படின்னு அந்த குரல் சொல்றத கூட கேட்காம அடி வாங்குறாரு ஹீரோ. இங்கேயே ஹீரோ மறுபடியும் கோழையானதால இந்த நொடி மீண்டும் வீரன் கோழையானான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் மறைஞ்சு போய் கேட்காமலே போயிடுது. அடி வாங்கி கடைசியில மயக்கத்துல ரோட்ல கிடந்த ஹீரோவை யோகி பாபு தான் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அபார்ட்மெண்ட் ஆளுங்க துரத்தி விடவும் இப்ப ஹீரோட குடும்பம் முன்னாடி இருந்து அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோவுக்கு அந்த குரல் கேட்காம இருக்கவும் அவருக்கு ஒரு மாறி இருக்கு.
இருக்கு. சோகத்தோட அந்த அபார்ட்மெண்டை பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரன் அங்கே வந்து அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டியா அப்படிங்கறதான் எல்லாரோட ஆசையும். உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த காமிக்க வரைஞ்சிருக்காங்க, ஆனா உனக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்டுச்சு. ஏன்னா உனக்கு மட்டும்தான் மக்களோட பிரச்சனைய மாவீரன் தட்டி கேட்கிற மாதிரி வரையணும்னு தோணுச்சு. அவன் சொல்ற கதையில நீ சாகர்தான் கிளைமேக்ஸா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக உயிரை பணைய வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, இப்ப அவனோட குரல் எனக்கு கேட்கறது இல்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, நீ மாவீரன் கதையை எழுதுறவன் தானே, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து போறாங்க. ஹீரோ யோசிச்சு பார்க்கும் போதுதான் மக்கள் தீர்ப்பை கொடுக்கும் முன் மாளிகையே இருக்காது அப்படின்னு குரல் சொன்னது ஞாபகம் வருது. அப்ப இந்த பில்டிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோகி பாபா எழுப்பி இந்த கட்டடம் இடிய வாய்ப்பு இருக்கு, பெரிய விரிசல் மாதிரி எங்கேயாவது பாத்தியானே அப்படின்னு பில்டிங் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா ஹீரோ எங்கிருந்து விழுந்தாரோ அங்க இருந்து அந்த பெரிய விரிசல் ஆரம்பிச்சிருக்கு. அது பில்டிங் ஃபுல்லாவே பரவி இருக்கு. அதை அவங்க கவனிக்கல. பில்டிங்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற வழியை தேடுறாரு. பில்டிங்க திறக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தா அவங்க ரிப்போர்ட் எழுதிருப்பாங்க, அதுல ஏதாவது இருந்தா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கோவக்காரன் அங்கே வந்து ஹீரோ அங்கிருந்து துரத்துறாரு. அந்த டாக்குமெண்ட அமைச்சர் தன்னை வச்சு அடிச்சு அந்த இடத்துல பார்த்த ஞாபகம் வர அங்கே போன ஹீரோ தன் அடிக்க வந்த இன்ஜினியரையும் அவனோட ஆளுங்களையும் குரல் கேட்காம போனது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதை வச்சு மிரட்டி பயமுறுத்தி உள்ள போய் செக் பண்ணா அது வெறும் ஃபைலா தான் இருக்கு. அதே நேரத்துல அமைச்சர் அங்கே வர அந்த ஃபைலை பார்த்துட்டு அது இடியதான் போகுது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அந்த கட்டடம் இடிய போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்களோட சேர்த்து இடிஞ்சு எல்லாருமே செத்து போனா அமைச்சரோட அரசியல் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு அதை தடுத்து மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு அஜிஸ்டன் சொல்றாரு. இதுக்கு நடுவுல அந்த ஃபைல் எம்டி ஃபைல் அப்படின்னு ஹீரோக்கு குரல் கேட்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர் ஹீரோவை அடிச்சு உட்கார வைக்கிறாரு. ஆனா அஜிஸ்டண்டும் கட்டடம் இடியறதுக்குள்ள மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவரை ஒரே போடு 22 வருஷமா நொய்யு பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு அந்த பாடியையும் ஹீரோவையும் கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கடல்ல தூக்கி போறதுக்கு முன்னாடி எப்படியாவது மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த குரல் கேட்டதா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு ஹீரோ. ஆனா வராம இருக்கவும் தான் சாக போனா கண்டிப்பா வருவான் அப்படின்னு கல்ல கால்ல கட்டிக்கிட்டு தானாவே கடல்ல விழுகிறாரு. கடலோட அடிக்கு போன ஹீரோ உயிரை விட்டுக்கிட்டு இருக்க அவங்க போட்டு திருப்புங்கடா அப்படின்னு நங்குரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீரமே ஜெயம் அப்படின்னு ஒரு குரல் மறுபடி கேட்க ஆரம்பிக்க அவனுக்கு இழுக்கிற அந்த நங்குரம் மூலமாவே ஹீரோவும் சேர்ந்து மேல வந்து உயிர் பிழைக்கிறாரு. குரல் கேட்க ஆரம்பிச்சதுனால அது சொல்றபடி அவங்க அடிச்சு நகர்த்திட்டு வேக வேகமா பில்டிங் இடிய போற விஷயத்தை எல்லாருக்கிட்டுமே சொல்லி எல்லாருமே வெளியில வர வைக்கிறாரு. அவங்களும் ஹீரோ சொன்னதை நம்பி வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது அமைச்சர் ஒரு பிளானோட பில்டிங் சரி பண்றதுக்கான பொருட்கள் எல்லாம் இறக்க வர மாதிரி லாரியே ஏத்திட்டு கேஷுவலா அங்க வர மாதிரி வராரு. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட எல்லாத்தையுமே சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைத்தியக்காரங்க ஏதோ குரல் சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்களை அலக்கழிக்கிறான் அப்படின்னு சொல்ல அவங்கள அமைச்சர் சொன்னதை நம்பி உள்ள போறாங்க. ஹீரோ சொல்லியும் கேட்காத அவங்க உள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் டக்குன்னு நீ தங்குவியா அந்த வீட்டுல அப்படின்னு தொக்கா நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ தானே இந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு சொல்ற, நீ தங்குவியா அப்படின்னு அமைச்சரை பார்த்து கேட்க அதை கேட்டு பதட்டமான அமைச்சரும் இனிமே இவனை பேச விட்டு ஆபத்து அப்படின்னு ஹீரோவை கொல்ல சொல்ல குரல் சொல்ல அவங்களை அடிச்சு போட்டு ஒரு மாவீரன் மாதிரி நிக்கிறாரு ஹீரோ. அந்த நொடி வீரன் மாவீரனா மாறினா தன்னோட உயிரை கொடுத்து மக்களை காப்பாத்தனா முற்றும் அப்படி சொல்லிட்டு அந்த குரலும் கதையை முடிச்சுட்டு போயிடுது. குரல் அது இனி கேட்காத அப்படின்னு ஹீரோக்கு புரிய வர அமைச்சருக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது. ஆனா அந்த சண்டையில குரல் இல்லாததால ஹீரோவை பிடிச்சிடுறாரு அமைச்சரு. அப்ப மக்களும் அவன் கேட்கறதுல என்ன தப்பு, நீங்க வந்து தங்குங்க அப்படின்னு எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க அப்படின்னு தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு அந்த அமைச்சரு. ஆனா அவரோட டிரைவரு அமைச்சரை வேணும்னே அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அங்கிருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹீரோவை அமைச்சரும் கொல்ல வர அப்பன்னு பார்த்து பில்டிங் இடிய ஆரம்பிக்குது. அதனால மக்கள் மாளிகை அப்படின்னு போட்டிருந்த அந்த பெயர் பலகை அவர் மேலே விழுந்து அமைச்சர் ஸ்பாட் அவுட். அடுத்த செகண்ட் பில்டிங் இடிய ஆரம்பிக்குது. மக்களும் சேஃபா தள்ளி வந்துடுறாங்க. ஆனா குட்டி பொண்ணு ஒண்ணு அந்த பில்டிங்குள்ள மாட்டிக்குது. அப்பதான் ஹீரோ உணர்றாரு குரல் சொன்ன அந்த உயிர் விடும் தருணத்தை. தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாரு. பல போராட்டம் கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தின ஹீரோ அவர் தப்பிக்கிறதுக்குள்ள கட்டிடம் இடிஞ்சு போயிடுது. எல்லாருமே சோகத்தோட இருக்க ஹீரோட உடம்ப தோண்டி எடுத்து கத்தி கதறாங்க. அப்படி அடுத்த சீன்ல இந்த தடவை நல்ல தரமா பில்டிங்க கட்டுற அந்த பணிகள் நடக்குது. அதே நேரத்துல அந்த மாவீரன் கதைய மறுபடியும் யாரோ எழுதுற மாதிரி காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோ தான். அவருக்கு இப்ப காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாது போல. அடுத்து காப்பாற்றப்பட்ட அந்த குட்டி பொண்ணு இளவரசி ஹீரோ கிட்ட அந்த மாவீரன் எப்படி எழுந்தா அப்படின்னு கேட்க அதே நேரத்துல ஹீரோவும் பசங்க அடிச்சு விட்ட அந்த பந்த அந்த பொண்ணு மேல படாம டக்குன்னு பிடிக்க அப்பவே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோட உடம்ப கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போது வீரமே ஜெயம் அப்படின்னு திரும்ப அந்த குரல் கேட்டிருக்கு. அவரும் டக்குன்னு முடிச்சிருக்காரு. அப்படி அந்த படத்தை முடிச்சிடறாங்க.